bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா செக்ஸ் ட்ரிப்ளெட்ஸ். ஸோ நம்ம மேர்லன் வியன்ஸ் நடிச்ச செக்ஸ் ட்ரிப்ளெட்ஸ். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ. சரி, ஸோ இந்த படம் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ நானும் அதில் தாங்க பார்த்தேன். சரி, 2019 வெளியான படம். ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மேர்லன் நடிச்சிருந்த ஒயிட் சிக்ஸ் அண்ட் வந்துட்டு நேக்கட் அந்த ரெண்டு படத்தோட ரிவ்யூன்றது போட்டிருப்பேன். நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் தான். ஸ்டில் அந்த படம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. ஸோ மறக்காம யாருக்கு டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை சேர்த்து வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ மூணுமே மூணு ஜான்ராவும் ஒன்று தான். இந்த பிளாக் காமெடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படிதான், சேம் சிமிலர். ஓகேவா? ஸோ இந்த படத்தில் நான் என்ன கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு வேரியேஷனாக பார்த்தேன்னா, ஸோ இந்த படம் வந்து 2019 எடுக்கப்பட்ட ஒரு படம். ஓகேவா? 18 எடுக்கப்பட்ட படம். ஸோ சரிங்களா? ஸோ நீங்கள் நேக்கட் வந்துட்டு 2017 ரைட்டா? ஸோ அது உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும். அந்த கலர் டோன் வந்துட்டு லைக் வந்துட்டு இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்தாப்புலமா இருக்கும். சரி, அந்த கலர் டோன். பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2019 வெளியான படம். அது கலர் டோன் பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு ஒரு ஏர்லி 2000 ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் வந்துட்டு கிளியரா இல்லாம லைக் ஒரு மாதிரி ப்ரௌனி ஷேடா, எப்படி சொல்றது, கொஞ்சம் பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, பழைய படம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். விஷுவலா சொல்றேன். சரிங்களா? பட் அது நடக்கிற காலகட்டம் வந்துட்டு லைக் இந்த காலகட்டம் தான். சரிங்க, இந்த காலகட்டம் தான். பட் அதோட டோன், அந்த கலர் டோன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இப்போ மொத்த படமே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி ப்ரௌன் ஷேட்ல இருக்கும். ஓகேவா? நான் எப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நானும் பார்த்தேன், இதுவுமே 2019 வெளியான படமா இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் தான் 2019 இப்போ ரிலீஸ் பண்ணாங்களா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு டவுட்டு. பழைய படமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து செக்ஸ் ட்ரிப்ளெட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே. ஸோ ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஒரே நேரத்தில் பிறந்த 6 குழந்தைங்க. சரிங்க? ஸோ 7 கேரக்டர் நம்ம மேர்லன் வியன்ஸ் தான் வந்துட்டு கெட்டா போட்டு நடிச்சிருந்துக்காரு. சரிங்களா? 7 கேரக்டர். அவங்க அம்மாவும் அந்த கேரக்டரும் உள்பட. சரிங்களா? ஸோ அதில் மெயின் கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலன்னு அவர் தான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது மேர்லன் ஆலன் ஒரு கேரக்டர். அவர் எப்பயும் போல ஓகேவா ஸ்லிம்மா ஹேண்ட்ஸமாக இருப்பார். அப்புறம் ஒன்னொன்று லைக் கூட பிறந்தவங்க ட்வின்ஸ் ரைட்டா, 6 ட்வின்ஸ். ஒன்னொன்று பேர் வந்துட்டு ரசல்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஆலனுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். சரிங்களா? ஸோ ரசல் ஃபேட்டா, அவரோட கேரக்டரிஸ்டிக் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டான், அவர் அக்கா சொல்லலாம், தங்கச்சின்னு சொல்லலாம். சரிங்களா? ஜாஸ்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈத்தன், அவன் வந்துட்டு ஏறக்குறைய ஏலன் மாதிரியே இருப்பான். ஓகேவா? லுக் வைஸ் சொல்றேன். பேபி பீட் உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ஃபன்னா இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் ரொம்ப நேரம் இது பண்ணல, தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டாங்க. ஓகேவா? லைக் வந்து கிட்னிலாம் ஏமாத்தி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அவன் பொழைக்கிறதுக்கு பேபி பீட் வந்துட்டு ஆக்சுவலி அவன் மெடிக்கல்ல சர்ஃபர் பண்ணிக்கிருப்பான். ஓகேவா? அவன் கிட்னியை மாற்றி வச்சாலும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் வந்துட்டு அவன் பொழைக்கிறது சான்ஸ் வந்து 0.0001% தானா. சரிங்களா? அப்படி இருந்தும் ஏமாத்தி நம்ம ஆலனோட கிட்னியை திருடி எடுத்துப்பான். ஓகேவா? திருடி எடுத்துட்டு ஓடி போயிடுவான் வேற ஊருக்கு. ஓகேவா? அது என்ன சொல்றது, செம்ம காமெடின்னு சொல்லலாம். லைக் அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஃபன் மூமெண்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆலனோட அம்மாவா இல்லைன்னா அம்மா கேரக்டரும் நம்ம மேர்லன் தான் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு அவங்க கூட நடிச்ச சப்போர்ட்டிங் ரோல், அதாவது அவங்க ஒய்ஃபா நடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மாமனார நடிச்சவங்க. சரிங்களா? இந்த படத்துலயும் வந்துட்டு கொஞ்சம் மாமனாருக்கும் மருமகனுக்கும் அந்த ஒரு கான்ஃபிளிக்ஸ், அந்த நேக்கட் படத்துல பார்த்தோம்ல, இந்த மாமனாருக்கும் மருமகனுக்கும் வந்துட்டு இருக்கிற சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும்ல. ஸோ அதுவும் இந்த படத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் போக கதை வந்துட்டு ஒரு 1 hour 39 minutes கிட்டத்தட்ட. ஓகேவா? அவ்வளவுதான். ஒரு ஷார்ட் மூவி தான். ஓகேவா? பட் சில இடத்துல எனக்கு வந்துட்டு ஃபன்னா இருந்தாலும், ஓகேவா, ஃபன்னா நல்லா ஜாலியா எப்படி சொல்றது, கொஞ்சம் சர்ப்ரைஸா லைக் வந்துட்டு அது உண்மையிலேயே ஆலன் தானா, லைக் வந்து எப்படி சொல்றது, மேக்கப் பண்ணி நான் யோசிக்கிறேன், இது சாரி ஆலன் இது உண்மையிலே மேர்லன் தானா, மேக்கப் பண்ணி கெட்டப்லாம் போட்டு அதுக்கு ஒரு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ நீங்க இது அதுவும் முக்கியமான என்ன சொல்ல வந்தேன்னா வந்துட்டு, இப்போ நீங்க இப்போ படத்துல ஒரு ஆள் இப்போ 2 டியூன்ஸ் வந்துட்டு ஒரே ஃபிளேம்ல இருந்தா, அதாவது ஒரு ஆக்டர் ஒரே ஃபிளேம்ல 2 பேரா இருந்தாலே லைக் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் தெரிஞ்சிடும். லைக் வந்துட்டு கட்டி பிடிக்கிறது. ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சொல்றது, அது இந்தியன் சினிமால அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனா லைக் வந்துட்டு இந்த படம் நீங்க பாருங்களேன், 6 பேரும் சரிங்களா, 6 பேரும் ஒரு 5-6 பேரும் நம்ம ஆலன் நடிச்சா அந்த 6 பீப்புள் கேரக்டரும் ஒரே ஃபேம்ல இருப்பாங்க.
அதுவும் உங்களுக்கு வந்து அது ஸ்பிளிட் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் அந்த 2 கேரக்டர் ஆலனும் ரஸ்லனும் வந்துட்டு லைக் வந்து 2 மோஸ்ட் காம்பினேஷன் இருப்பாங்க த்ரூ அவுட் மூவி. ஸோ அவங்க இருக்கிறப்போ வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, உங்களுக்கு தெரியாது. அது வந்து வேற வேற ஆள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் வந்து ஸ்பிளிட்ஸிங்கா இருக்காது. லைக் வந்து பக்கத்துலேயே ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ரசலும் ஆலனும் வந்துட்டு ஒரே ஆக்டர் 2 கேரக்டர் பண்றாரு ஒரே ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டு. சரிங்களா? ஒரு கார்ல உட்காந்துட்டு வருவாங்க. அதுவும் வந்துட்டு லைக் அது ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்காது. லைக் வந்து தனித்தனியா எடுத்த மாதிரி இருக்காது. சரிங்களா? எனக்கு ஒரு ஆச்சரியமே அதான். இது உண்மையிலேயே மேர்லன் தான் வந்துட்டு கெட்டப் போட நடிச்சாரா இல்ல அவர் மாதிரி மேக்கப் போட வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி டவுட். என்னோட இப்படி அக்யூரேட்டா எடுத்திருக்கீங்க. லைக் வந்து அந்த அந்த ஒரே ஃப்ரேம்ல ஒரே ஆக்டர் 2 கேரக்டர் நடிக்கிறது சொல்றேன். சரிங்களா? 2 பேர் நடிக்கிறதாச்சும் எடுத்துட்டாங்க, ஓகே. பட் 6 பேரும் ஒரு ஃப்ரேம்ல இருப்பாங்க. ஓகேவா? இது நீ உங்களுக்கு படம் பார்த்தாதாங்க புரியும். ஓகேவா? அது ஒரு டெக்னிக்கல் வைஸ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அழகா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சில இடத்துல காமெடின்னு சொல்லிட்டு ரொம்ப டயலாக திணிச்சு ஒரு சீனை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி ஒரு சீன் எனக்கு பட்டுச்சு. சரிங்களா? அது ஒரு கார் பார்க்கிங் சீன் இருக்கும். சரிங்களா? தெரித்தனமா ரசல் வந்துட்டு கதவை திறக்க பக்கத்து காடிக்கார கண்ணாடியை உடச்சிருவாரு. சரிங்களா? ஸோ அதுக்கு அந்த காடிக்காரனுக்கும் ஆலனுக்கும் வந்துட்டு சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க அக்கா டான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு செம்ம ஃபைட்ல பண்ணுவாங்க. அந்த கலவரத்துல வந்துட்டு நம்ம ஆலன் மூக்கு உடஞ்சிரும். சரிங்களா? ஸோ அந்த சீக்வன்ஸை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் புல் ஆஃப் பண்ண இருந்துச்சு. அது கொஞ்சம் போரா இருந்துச்சு என்னைய பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதை தாண்டி எல்லா கேரக்டரும் ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ லைக் வந்துட்டு அவரோட பிரதர் ஆலன் வந்துட்டு அவரோட பிரதர் கூட பிறந்தவங்களா அந்த 5 பேரையும் வந்துட்டு தேடி போவாரு. சரிங்களா? ஒவ்வொரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்றப்போ இது உண்மையிலே மேர்லனா அவரோட பாடி லாங்குவேஜ் கேரக்டருக்கு தகுந்தாப்புல பாடி லாங்குவேஜ் மாறுது. காஸ்டியூம் மாத்திடலாம். ஓகே, காஸ்டியூம் கெட்டப் போட்டு எல்லாம் மேக்கப்லாம் பண்ணி மாத்திடலாம். பட் பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு கேரக்டருக்கான பாடி லாங்குவேஜ் கூட வந்துட்டு லைக் வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. சரிங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா கேரக்டரவே எடுத்துக்கங்க. அவங்க அம்மா உள்பட ஆலனை தவிர்த்து எல்லாமே வந்துட்டு எல்லாமே எப்படி சொல்றது ஜம்போ சைஸ்ல இருப்பாங்க. சரிங்களா? இப்ப ரசலா இருக்கட்டும், ஓகேவா, ரசல் அவங்க அம்மா, அப்புறம் டான் அவங்க அக்கா தங்கச்சி, ஓகே வாட் எவர். சரிங்களா? அவங்க 3 பேரும் வந்துட்டு லைக் ஜம்போ சைஸ்ல இருப்பாங்க. எவனை பார்த்தாலும் வந்துட்டு பேபி பீட் அதுக்கு ஆப்போசிட் குட்டியோன்னு இருப்பாரு. பேபி பீட் தான் அவரோட அஃபிஷியல் நேமா. சரிங்களா? அது கொஞ்சம் ஒரு ஃபன் டீட்டெயில் தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஆளை பாக்குறப்போ லைக் நான் என்னையே கண்ணல்ல பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரசல் வந்துட்டு அந்த குண்டா ஃபேட்டா இருப்பார்ல அவர் வந்துட்டு ஆலனை பார்த்து சொல்லுவாரு, நீ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம், நான் என்னையே கண்ணல்ல பாக்குற மாதிரி இருக்கு, என்ன நான் கொஞ்சம் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளுக்கு என்னடா, ஆனா ஆலன் ஒத்துக்க மாட்டாரு, ஒன்னாதான் இருக்கும் ஆனா ஒரே மாதிரி இல்லை அந்த மாதிரி சொல்லுவாரு. அது கொஞ்சம் டயலாக்ல கொஞ்சம் விளையாட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சமாச்சும் என்ன மாதிரி தெரிஞ்சா அந்த அந்த லாங்குவேஜ் சொல்றேன், அந்த லாங்குவேஜ்ல அந்த லாங்குவேஜ் மூலமா கன்வே பண்ற ஹியூமர் வந்துட்டு கண்டிப்பா புரியுது வாய்ப்பு இருக்கு. எல்லா லாங்குவேஜும் சேம் தான். லைக் நம்மளுக்கு தமிழ் புரிஞ்சதுனால தமிழ்ல என்ன காமெடி அவங்க பேசணும் நம்மளுக்கு புரியும், ரைட்டா? ஸோ அதே மாதிரிதான். ஸோ இந்த கேரக்டர் வைஸ் சொல்ற இன்ட்ராக்ட் பண்ற விதம். சரிங்களா? அந்த டயலாக் வந்துட்டு கூட ஸ்டாப் பண்ணல. சில படத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு அண்ணன் தம்பி ஒரே ஆக்டர் 2 கேரக்டர் பிளே பண்றப்போ வந்துட்டு அந்த டயலாக் வந்து கொஞ்சம் பவுஸ் பண்ணி வரும். நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம், ரைட்டா? இது வந்துட்டு டக்குன்னு லைக் வந்து இப்போ பேசுறோம், ரெஸ்பான்ஸ் டக்குன்னு வருது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷன் சொல்றேன். ஸோ அது ரொம்ப அழகா டெக்னிக்கல் வைஸ் வந்துட்டு லைக் வந்து கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் தேவை, நிறைய ஷூட்டிங் டேஸ் தேவை. லைக் வந்து இப்போ ஒரு கேரக்டர் நடிச்சா டக்குன்னு ஒரு கேரக்டர் மாற்றி வர முடியாது, ரைட்டா? டைம் வேணும். லைக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஒரு கேரக்டர் பிளே பண்றாங்கன்னா அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது பிஹைண்ட் தி சீன்ஸோட ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் டெக்னிக் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் கதை வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான், ஓகேவா? அதில் ஃபன் எலிமெண்ட் இருக்கும். சென்டிமெண்ட் எடுத்துக்கிட்டா அப்படி ஒன்றும் இருக்காது. அவ்வளோ கன்வே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான். சரிங்களா? ஸோ சில இடத்துல தான் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நான் அந்த சொன்ன இடத்துல மட்டும் எனக்கு போரிங்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக ஃபன்னாக எப்படி வந்து நம்ம ஒயிட் சிக்ஸ் பார்த்தோமோ, ஒயிட் சிக்ஸ்லாம் என்னோட அல்டிமேட் ஃபேவரட். அதுக்கப்புறம் நேக்கட் பார்த்தோமோ அந்த மாதிரி, ஓகேவா? கொஞ்சம் எமோஷனல் இருந்தால் கூட, அந்த லவ் அந்த மாதிரி காட்டுறதா இருந்தால் கூட, பட் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த லவ் ஸ்டோரி, ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவுட் அண்ட் அவுட் காமெடி ஸ்டோரி தான். எங்க பார்த்தாலும் வந்து காமெடியாக தான் இருக்கும், ஹியூமரா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது 1 hour 30 minutes 40 minutes படம் தான். ஸோ யாருக்கும் டைம் இருக்கும் மறக்காம நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you for having me. Take care. Bye.